Jesus loved me with everlasting love. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரும் நான் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஒரு அருமையான நற்செய்தி உங்களிடத்துல நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மிக ஆசையா இருக்கிறேன். அதாவது பாருங்க, நிறைய பேர் என்ன நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்று பார்க்கும்பொழுது, அதாவது ஒரு கூட்ட ஜனமே அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், நான் அவ்வளவுதான், நான் நல்லா நரகத்துக்கு போய் விடுவேன் என்று சொல்லி ஒரு ஏதாச்சும் ஒரு அருமையான காரியத்தை அவங்க இடத்துல சொல்லும் பொழுது கூட, இல்ல பிரதர், நான் நரகத்துக்கு தான் போயிடுவேன், ஏன்னா என்னுடைய கிரிகள் ரொம்ப மோசமா இருக்கு, நான் சரியில்லை, நான் நல்லவன் கிடையாது, நான் ஒரு பெரிய பாவியா இருக்கிற, பாவிகளில ரொம்ப மோசமான பாவி, அதாவது நான் குடிக்கிறேன், நான் இன்னும் விபச்சாரம் செய்யறேன், வேசித்தனம் பண்றேன், அதனால நான் கொஞ்சம் கூட சரியில்லை. பாருங்க, ஒருவேளை நான் ஆண்டவரிடத்துல போய் முன்னாடி நின்னா கூட அவர் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாரு, அந்த அளவுக்கு நான் மிக மோசமானவன், நான் நரகத்துக்கு தான் போயிடுவேன் என்று சொல்லி அவர்கள் நிர்ணயித்துக் கொள்வார்கள். பிரியமான தேவ ஜனமே, ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுங்களா? அதாவது மீகா 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். அதாவது நம்முடைய பாவங்கள் ஆகட்டும், நம்மளுடைய அக்கிரமங்களை அனைத்தையும் நம் ஆண்டவர் என்ன செய்து விட்டாரா? அவர் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விட்டாராம். பிரியமான தேவ ஜனமே, நாம நினைக்கிறோம் என்ன அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொல்லி, ஆனால் எல்லா பாவத்தையும் அவர் சிலுவையில அவர் நமக்காக மன்னித்தார் என்பதை நாம் மறந்து விட்டோம். பிரியமான தேவ ஜனமே, பாருங்க, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அதுல உன் மீறுதல்களை மேகம் போன்றவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன், என்னிடத்தில் திரும்பி உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். நம்மளுடைய பாவங்களை மீறுதல்களை அவர் மேகத்தை எப்படி அது அகன்று போகுமோ அதை போல நம்மளுடைய பாவங்களை மீறுதல்களை அவர் அகற்றிவிட்டார். பிரியமான தேவச்சனமே, ஆனா நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? நான் தகுதி இல்லை அவர் இடத்துல போய் நிற்கிறதற்கு என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறோம். பாருங்க, நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், நாம் அவரிடத்துல திரும்ப வேண்டும். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்களாம். ஒருவன் தகப்பனிடத்துல ஆஸ்தியை எடுத்துக்கொண்டு அவன் வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டான். அந்த ஆஸ்தியை மிக மோசமான காரியத்துல செலவழித்தான், தேவையில்லாத காரியத்துல செலவழித்தான், பாவமான காரியங்களில் செலவழித்தான். அந்த ஆஸ்தி எல்லாமே அவனை விட்டு போனது. கடைசியாக அவன் நினைத்து கொண்டான், ஒரு வேளை என் தகப்பன் வீட்டில் நான் இருந்திருந்தால், ஒரு வேலைக்காரனுக்கு கிடைக்கிற ஒரு சாப்பாடு கிடைத்தால் போதுமே, நான் மிக மோசமான உணவு உட்கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி நினைத்து அவன் என்ன செய்தான்? அவன் எப்படி இருக்கிறானோ, எப்பேற்பட்ட மோசமான பாவியா இருக்கிறானோ அதே நிலையில தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போனான். தகப்பன் என்ன செய்தார் தெரியுமா? அவரை அணைத்து கொண்டார், முத்தமிட்டார், மோந்திரை போட்டார். காரணம் என்ன தெரியுமா? அவர் அவருடைய பாவங்களை பார்க்கவில்லை, என் மகன் என்னிடத்துல திரும்பி வந்தானே என்று சொல்லி அவர் சந்தோஷப்பட்டு கன்றுக்குட்டியை வெட்டி அவர் ஒரு பெரிய விருந்தை அவர்கள் கொண்டாடினார்கள். பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளில கூட ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறது ஒரே ஒரு காரியம்தான், அவரிடத்துல நீ திரும்பும் பொழுது அவர் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார். அவருக்கு முன்னாடி நான் நிற்க தகுதியில்லை என்று சொல்லி நீ நினைக்க வேண்டாம். அவர் ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமா இருக்கிறாரு, அவர் சித்தமா இருக்கிறாரு. அவரிடத்துல நாம் திரும்புவோம், அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.